ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. காதணி விழா, அதாவது காது குத்துற காரியம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அவனமாகவே நல்ல ஒரு பாடம். காதணி விழா, காதணி விழா, காது குத்தி கம்பள போடுதல். நம்முடைய மொழியில பேசணும்னா இல்லையா, என்னங்க ஃபங்க்ஷனு, பிள்ளைங்களுக்கு காது குத்தி கம்பல் போடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால கார்டுகளில், இன்விடேஷன் கார்டில் அருமையான ஒரு வார்த்தை போடுவாங்க, காதணி விழா. எனக்கு அருமையானவில் இந்த காதணி விழா நம்ம நடத்தலாமா நடத்தக்கூடாதா, பெரிய கேள்வியாக கிறிஸ்தவத்தில் காணப்படுகிறத பார்க்கிறோம். நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரம் இது. நம்ம இந்தியாவுடைய சடங்காசாரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவைகளில் ஒன்றாக இந்த காது குத்தும் ஃபங்க்ஷன். இந்தியாவில் இந்த சடங்குகள் இருக்கணும், அப்படிதான், அதுதான் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல, கிறிஸ்தவ சபைகளில இன்றைக்கு அதை நாம் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதுன்ற கேள்வியாக தென்படுகிறது நாம் பார்க்கிறோம். காது குத்துவது, அந்த காது குத்துவது ஃபங்க்ஷனு, காதணி, கடுக்கங்கள், இவைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. கடுக்கண்கள் இந்தியாவின் கலாச்சாரம், இந்தியாவினுடைய சடங்காச்சாரம். காது குத்துதல் ஒரு முறைத்தான் இந்தியாவில் சடங்குகள். இவைகள் ஒரு அருமையான ஒரு குறிப்பை நான் வாசித்தேன். அந்த குறிப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அறிவு மண்டலம் செயல்படுதல், ஜீரண மண்டலம் செயல்படுதல், காது குத்துதல் உடல் எரிக்கும் தகுதியானது, உடல் எரிக்கும் ஆவணம். அதாவது அந்த அந்த காது குத்துதன் மூலமாக ஆணவம் குறையும். ஸ்கூல்ல, கோயில்களில தோப்பு கரணம் போடுவாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் ஒரு குறிப்பாக சொல்லப்படுற ஒரு கதையாக. அந்த தோப்பு கரணம் போடும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியம். பட் அதுதான் பிடித்து கொள்ளுவாங்க காதை. ஒருவேளை கோயில்களில் கூட காதை பிடித்து கொண்டு நான் செஞ்ச தப்புக்காக கடவுளே நான் மன்னியும் என்ற ஒரு வார்த்தை, அல்லது டீச்சர் ஆண்டியும் ஒரு தோப்பு கரணம் போடுறது, காது குத்துது, காதை பிடித்து கொண்டு, காது அது பிடித்து கொண்டு ஒரு தாழ்மை காட்டுவது, ஆணவம் குறைத்து கொள்வது என்று அந்த குறிப்பில் நான் சில காரியங்களை நான் படித்தேன். அவைகள் எந்த அளவுல உண்மையானவைகளோ எனக்கு அது புரியவில்லை. ஆனாலும் அவைகள் நம்ம நாட்டுல அவைகள் பயன்பாட்டுகள் இருக்கிறது, அதை செயல்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். பெண்களின் ஆசை காது குத்த வேண்டும். எந்த பெண் ஆனாலும் நிச்சயமாகவே அதை ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் சகோதரிகள் ஒரு 40 வயசுக்கு மேலான பிற்பாடு அவர்களுக்கு அந்த ஆசை இருக்காது. உலக ஆசை, நெக ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, அந்த உடைகள் ஆசை, இவைகள் எல்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு வயது, ஒரு தகுதி, ஒரு மெச்சூர்ட் மைண்டு, ஒரு குவாலிபிகேஷன், இவைகள் வந்த பிற்பாடு அவைகள் ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாகவே காது குத்தணும், மூக்கு குத்தணும், ஒரு நெகை போடணும், ஒரு செயின் போடணும், ஒரு கம்பளம் போடணும், விதவிதமா போடணும். இன்றைக்கு ஃபேஷனாக மாறிவிட்டது. அது இன்றைக்கு வித்தியாசமாக மாறிவிட்டது. பெண்கள் இடத்துல அதிகமான ஆசை, அந்த நெகனுடைய ஆசை உண்டு. சில பெண்கள் ஆசைப்படுவாங்க, அவைகளை வாங்கி வைத்தால் நமக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்ம கஷ்டத்துக்கு உதவும் அப்படின்னு சில பெண்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகையினால நான் குறையாக சொல்லவில்லை, அவர்களுடைய மனநிலையை, சிலருடைய மனநிலையை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியமாக இல்லைன்னா அனுபவமா கூட இருக்குன்னு சொல்லலாம். எனவே இந்த காது குத்துதல் உலகத்துல வழக்கமானதா, அல்லது உலகத்தை குறித்து ஒரு பாடம் பைபிள் சொல்லுதா, பைபிள் குறித்து உலகம் கற்றுக்கொண்டதா? உலகத்துக்கு பைபிள் தான் ரோல் மாடல் என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற காரியங்கள் என்ன என்று நாம் உலகத்தில் அறிய முடியாது.
எவ்வளவு குறிப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பாடங்கள் இருந்தாலும், எவ்வளவு மனிதர்கள் பாடங்கள் எடுத்தால் அறிவுரை சொன்னாலும் அவைகளுக்கு நிச்சயமாகவே அது ஒவ்வாதுன்னு தான் சொல்லுவேனே தவிர அது ஒண்டர்ஃபுல்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பைபிள் ஆண்டு வரணும். பைபிள் தான், பைபிள் சொல்லுதான் உலகத்துக்கு தெரியுமே தவிர உலகம் சொல்லி பைபிளுக்கு தெரியாது. ஏன்னா உலகம் உண்டானது கொண்டு பைபிள் ஆனது எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதமானதாக தேவனுடைய வார்த்தையா இருக்கிறத பார்க்கிறோம். முதலாவதாக இந்த இன்ட்ரோடக்ஷன் நாம் படித்து கொண்டோம். மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, கம்பல் போடுறது, அதாவது ஒரு தாய் மாமா மடியில் உட்கார வைத்து அந்த மொட்டை அடிக்கணும், அந்த காது குத்தணும், அல்லது கடைகளை கொண்டு போயிட்டு அந்த காது குத்துறவங்க இடத்துல அப்படியாக்க அவங்கள பணம் கொடுத்து செய்து கொள்வாங்க சில நேரங்களில். எனக்கு அருமையானவில்ல, சில பேர் கோயில் குளமாக கடந்து சென்று அவைகளை சடங்குகளாக நம்முடைய கலாச்சாரமாக அதை பயன்படுத்துவார்கள். இவைகளில் கிறிஸ்தவர்கள் செய்யலாமா, கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாதா? சில குடும்பங்களில் ரட்சிக்கப்பட்ட பாதி பேர், ரட்சிக்கப்படாதவர்கள் பாதி பேர். இவர்கள் செய்கிற காரியங்கள் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், அவர்கள் செய்கிற காரியங்களில் இவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பங்கள் பிரிந்து விடும். இவைகளிலே ஊழிக்கார் மாட்டின்னு முழிப்பாரு பாருங்க. அண்ணன் கோயிலுக்கு போவாரு, தம்பி சர்ச்சுக்கு வருவாரு. இப்படி இந்த குடும்பத்துல எப்படி அந்த பாஸ்டர் ஆனவர் கையாளுவாருன்னா, 2 பேரிடத்துல அன்பு செலுத்தி 2 பேருக்கும் ஜெபம் பண்ணுவார். அப்பதான் அவர்களை சத்தியத்தை சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நடத்த இயலும், இல்லைன்னா இயலாது. ஆகவே 2வதாக நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பது குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வருகிற பார்க்கிறோம். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லயும் நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் சில காரியங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், யாத்ராகமம், எக்ஸோடக்ஸ், த புக் ஆஃப் எக்ஸோடக்ஸ். யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வாக்கியங்களை வாசிக்கிற, கவனமா கேளுங்க. தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிரேயர் ஒரு அடிமை கொண்டையானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்துல ஒன்றும் கூடாமல் விடுதலை பெற்று போக கடவான். ஒண்டிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவான். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதியும் அவனோடு கூட போக கடவாள். பெண்ணு குறிச்சதுனால அது தெரியவில்லை. அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்து அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றிருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவார்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவான். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொன்னானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவின் நிலக்காலின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினால குத்த கடவான். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டிருக்க கடவான். இவ்வளவு அருமையாக காது குத்துற காரியத்தை எங்க கொண்டு வந்து வைத்தாருன்னா, ஒரு அடிமைதனத்துல கொண்டு வந்து வைத்தார். காது குத்துனா அடிமைன்னு அர்த்தம். பைபிள் எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க. உபாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17 பாருங்களேன். நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதுவோடு சேர்த்து குத்துவாயாக, பின்பு அவன் என்றைக்கும் உமக்கு அடிமையா இருக்க கடவான். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். இஸ் ஒண்டர்ஃபுல் தாருங்க. ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரன் வேலை செய்த பிற்பாடு 5 வருஷம் இருந்து 6வது வருஷத்துல அவன் விடுதலை பெற்று போகும் பொழுது, நான் இங்கே இருக்கிறேன், உங்களாண்டே இருந்துறேன் நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டா, அவனுக்கும் அவன் மனைவிக்கும் கது அருக உட்கார வைத்து, கது நிலைக்காலில உட்கார வைத்து அவன் காது குத்த வேண்டும். ஒருவேளை அவன் ஒன்றிக்காரனா வந்திருந்தானால் அவனுக்கு எஜமான் ஒரு பொண்ணை கொடுத்து அத வேலைக்காரிலையோ அல்லது அவனுடைய மகளையோ கொடுத்து திருமணம் செய்தால்
அவன் போகும்பொழுது அந்த பெண்ணையும் பெண் பிள்ளைகளையும் விட்டுட்டு போயிடணும். இல்ல நான் போக மாட்டேன், என் மனைவி வேணும், பிள்ளைங்க வேணும், எஜமானம் வேணும்னு சொன்னா அவனுக்கு காது குத்துறதுக்கு இப்ப ரெடியா இருக்கு. அவன் என்றைக்கும் அடிமையா இருப்பான். அப்போ அடிமைதான். யாருதான் அடிமை? காது குத்துவது அடிமை. யாத்திராகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள், யாத்திராகமம் எக்ஸோடக்ஸ் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 35 22ஆம் வசனத்துல அழகாக இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த காரியங்களை பாருங்களேன். 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோந்திரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னையும் காணிக்கையாக செலுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வருகிறார்கள், ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேண்டிய பொருட்கள் வேணும் என்று இந்த மோசேயும் ஆரோனும் சொன்ன உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு தங்கள் காதுகளில தங்கள் கடகங்கள், ஆபரணங்கள், சகல பொருள்களையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை கூட கவனிங்க. என்னாகமம் புஸ்தகம் நம்பர்ஸ், என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்து மக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதரசங்களையும், அஸ்தக்கடக்கங்களையும், மோந்திரங்களையும், காதணிகளையும், காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். காதணிகளையும் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் ஊழியத்திற்காக, ஆண்டவருடைய பணிக்காக, பொற்பணிக்காக. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய காதுகளிலும், தங்களுடைய கழுத்திலும், தங்களுடைய கைகளிலும் போட்டிருந்த எல்லாத்தையும், அந்த கடகங்கள், புரோஸ்லைட், இவைகள் எல்லாம் கொண்டாந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக செலுத்தினதாக பைபிளை நாம் வாசிக்கிறோம். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்தார்கள். அவங்களுக்கு இருந்ததனால் அதிகமாக விதவிதமா வாங்கி வைத்ததுனால இன்றைக்கு பேஷனாக மாறிவிட்டது. எந்த புடவை கட்டுறாங்களோ அந்த கம்பல், அந்த அதனுடைய வாட்சி, அதனுடைய பொருளுங்க ஒவ்வொன்றும் வழியில அதே கலர்ல எல்லாமே, எவ்ரிதிங் எல்லாம் ஒரே கலர் தான். இன்னைக்கு பேஷனாக மாறிவிட்டது. எனக்கு அருமையானவில்லை, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த 4 மடங்கள்ல 4 தலைமுறையில கிடைக்காத சம்பளம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா ஆபரணங்களும் நகைகளும் எஜமான இடத்துல கேட்டதெல்லாம் கொடுத்தார்கள். மூட்டையா கொண்டு வந்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்காக, ஊழியத்திற்காக கொடுத்தார்கள். மிச்சம் மீது எடுத்து வைத்தார்கள். வனாந்தரத்துல நடந்த சம்பவம் இல்ல, கன்றுக்குட்டி கூட செய்தார்கள். அதிகமாக கோல்டு இருக்கிறதுனால தவறான முறையில நடந்தார்கள். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், இன்னைக்கு கேள்வியாக சபைகளில் உண்டு இல்லையா? ஆகவே எனக்கு அருமையானவில்லை, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாமே ஆண்டவருடையதா இருக்கிறது, வெள்ளியும் பொன்னும். அதை ஆண்டவர் தாம் பிள்ளைகளுக்காக கொடுத்தார். ஏதேன் தோட்டத்துல அருமையாக 4 ஆறுகள், ஒரு நதி 4 ஆறுகளா பிரிந்தது. ஒன்று பைசோன். அந்த பைசோன் இடத்துல பொன் விளையும், கோல்டு விளையும், வெள்ளி சில்வர் விளையும், பிளாட்டினா விளையும், வஜ்ர கற்கள் விளையும். அந்த அளவுல விளைச்சல் அந்த இடத்துல. ஆகவே தேவன் அற்புதமாக வைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எனவே தேவன் அற்புதமாக, ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல நடக்கிற சம்பவம் உங்களுக்கு நன்றா தெரியும். எலியாசார் ஈசாக்குக்காக பெண் பார்க்க போகிறார். அந்த நேரத்துல எலியாசார் மூலமாக ரெபேக்காலை அருமையாக சந்திக்கிறார். அந்த சந்திக்கிற இடத்துல எலியாசார்
சில உச்சிதங்களை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடையே பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்தான். எலியாசார் ரெபேக்காளுக்கு எடுத்து கொடுத்ததை பார்க்க. பெண் வீட்டாரு போடுறதை விட ஆண் வீட்டார் தான் அதிகமாக கொடுத்து அந்த நாட்கள்ல திருமணம் செய்து இருக்கிறார்கள். 30ஆம் வசனத்தை கூட கவனிங்க. வசனம் 30ஆம் வசனம். அவன் தான் சகோதரி தரித்திருந்த அந்த காதனையும் அவன் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து லாபான் பார்க்கிறார் தன்னுடைய சகோதரன். 47ஆம் வசனத்தையும் பாருங்களேன். 47ஆம் வசனம். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டான். அதற்கு அவன், நான் மிக்கலால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியும் அவள் கைகளில் கடகங்களையும் போட்டான். என்ன ஒரு அற்புதமாக எலியாசார் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் பாருங்க. காதணிகள் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபு குடும்பத்துல கூட ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கூட அந்த ஜனங்கள் அந்த காதணிகளையும் நெகங்களையும் விக்கிரகங்களையும் அனைத்தும் கொண்டு போயிட்டு ஒரு ஒரு மரத்தடியில புதைத்து விடுகிறத பார்க்கிறோம். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அன்ற நாட்களில கடிந்து கொண்டார் தாம் தன் குடும்பத்தை. அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் இடத்துல கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகம் ஊர் அருகே இருந்து ஒரு கருவாளி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். இதெல்லாம் படித்து ஆராய்ச்சி செய்தெல்லாம் கண்டுபிடித்து கொண்டாந்த பொருட்கள் வைத்து இருக்கிறார்கள். எனவே எனக்கு அருமையானவர்கள சில ஜனங்கள் இதை யூஸ் பண்ணினாங்க. காது குத்துதல் உங்களுக்கு நன்றா தெரியும். இவையில சில குறிப்புகளை சொல்றேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24, 25, 30, 23ஆம் வசனத்துல அந்த கிதியோனுடைய நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், புறஜாதியார் இருக்கிறாங்க, இஸ்மவேலர் இருக்கிறாங்க. இவர்கள் கொள்ளடித்தவைகளில கொண்டு வந்து கொடுத்தார்களா காதணிகளை. கொள்ளடித்தவைகளில திருட்டு பொருட்களில இல்லைங்களா? அற்புதமாக இருக்கு சில சம்பவங்களை வாசிக்கும் போது. 83ஆம் சங்கீதத்துல கூட 1 - 7 வசனங்கள் இந்த புறஜாதியரை குறித்து சில அந்நியர்களுடைய ஜாதிகளை அவர்கள் ஆளுகை குறித்து கூட நாம் படிக்கிறோம், அவருடைய காரியங்களை குறித்து. எனவே 1980ஆம் ஆண்டு தொடக்கம் ஏறத்தாழ 30 வருஷங்களுக்கு மேலாக 9 என்னக்கூடிய அளவுல, அதாவது அந்த 9ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அன்னகர்களை அந்த நாட்கள்ல தவறாக தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம கலைஞர் அவர்களை மதிப்பு கொடுத்த திரு அன்னகர்கள், திருநங்கையார் அவர்கள் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கொடுத்தாரு ஒரு அந்த பதவியை, திருநங்கையார். அப்போ அந்த 9ன்றதுக்காக ஒரு அடையாளம் எதுன்னா காது குத்துறது. எவன் காது குத்தி இருக்கிறான் அவன் அடிமை, எவன் காது குத்தி இருக்கிறான் அவர் 9. சொல்ல போனா அந்த அளவுல இதுக்கு அடையாளம் யாருன்னா யுஎஸ்ல அருமையாக டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மைக்கேல் ஜாக்சன். இந்த மைக்கேல் ஜாக்சன் தான் என்ன செஞ்சாருன்னா காது குத்தினார் டான்ஸ்ல. இந்த பெரிய விரல்ல யாரு மோந்திரம் போடுறாங்களோ அவங்க 9, காது யாரு குத்துறாங்களோ அவங்க 9. இந்த டை கூட கட்டுற காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பு இருக்கு. குளிருக்கு கட்டிக்கிறாங்கன்னு வச்சுங்க, உள்ளுக்குள்ள போகாதபடிக்கு குளிர், அது இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த டை ரொம்ப கட்டி இந்த பில்ட் பேண்டனுடைய பில்ட் வெளியே இருந்தாக்கா அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு அர்த்தம். அந்த டை அதிகமா குள்ளமாக இந்த தொப்புள் வெளியும் ஒரு முகவாக இருந்ததுன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். நம்ம ஆட்கள் இன்றைக்கு பேஷனா போட ஆரம்பித்து விட்டவங்க இவனுங்க, நம்ம கூட அதானே செய்யறோம். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தங்கள் உண்டு, ஒரு பாடங்கள் உண்டு, லெசன் உண்டு.
கற்றதை கையளவு கல்லாத உலக அளவுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அளவுல உலகம் இருக்கு. ஆகவே இது ஒரு பேஷனாக, காது குத்துறது ஒரு பேஷன், இப்போ மூக்கு குத்துறது ஒரு பேஷன். ஆ நீதிமொழிகளை சொல்லுவாங்க இல்லையா? மூக்கு குத்தி கம்பளம் போடுறது ஒரு பன்றி மூக்க குத்துனதுக்கு அடையாளம். அந்த பன்றி மூக்கு எங்க இருக்கும்? டாய்லெட்டுக்குள்ள இருக்கும். அது ஒரு அருவருப்பை குறித்து சொல்லப்படுகிற காரியம். இன்னைக்கு ஒரு பேஷனாக மாறிவிட்டது. கிறிஸ்துவர்கள் கூட நிறைய காரியங்களை செய்றாங்க. நிச்சயமாகவே எதை லிமிட்டா செய்யணுமோ அதை லிமிட்டா செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கு மேல மிஞ்சினதெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பானது. சபைக்கு ஒரு முன்மாதிரியானது அல்ல. ஊழியக்காருக்கும் ஒரு இடரல், சபைக்கு ஒரு இடர், சபை பிள்ளைகளுக்கு ஒரு இடரலாகவே அமைந்து விடும் என்பது குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேர் காது குத்துனா பரவாயில்ல. இந்த காது எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் ஒரு 5, 6, 7, 10 வாட்டி குத்தி அந்த காது கேக்குதோ இல்லையோ தெரியல. மறுபடியும் அதுக்கு ஒரு மாடல், அதுக்கு அந்த காதுல இருந்து மறுபடியும் ஒரு மாடல் முடிக்கி. சோ அருவருப்பு இல்லையா? எப்படி நீங்க தூங்குவீங்க? எப்படி அதை உடுத்திக் கொள்வீங்க? எப்படி அதை நீங்க கிரகிப்பீங்க என்று புரியவில்லை. எனவே நீதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்களேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் கவனிங்க. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களின் பூண்டு இருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆபரணங்கள் பூண்ட உன் கழுத்து அழகா இருக்கிறது. கீழெல்லாம் நீங்கள் வாசித்தீங்களா? 11 வசனத்துல கூட வெள்ளி பொருட்கள் உள்ள பொன் ஆபரணங்கள் உனக்கு பண்ணுவோம். ஒவ்வொரு காரியங்களை அந்த நாட்களில் எப்படி அலங்கரித்தார்கள், எப்படி இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 9 நாம் வாசிக்கிறோம். ஒரு மணவாட்டி எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனத்துல கூட கவனித்தீங்களானாக்கா, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதியை செலுத்து கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டதை கேட்டேன். நீங்க 9ஆம் வசனத்துல கவனிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றால், மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடன் சொன்னான். பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அந்த மெல்லிய வஸ்திரம், பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம், இவைகள் எல்லாம் நீதி. ஆண்டவருடைய வார்த்தை அழகாக நமக்கு எடுத்து வரைக்கிறது. அருமையானவர்களே, மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை உன்னை அலங்கரிக்க வேண்டியது பொருட்கள் என்னவென்றால் ஆவின் கனிகள், நீதி, நேர்மை, உண்மை, உத்தமம், ரட்சிப்பு, தேவனுடைய குணாதிசயங்களை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் வார்த்தை சொல்லப்படுகிறது இல்லையா? 1 பேதுரு புஸ்தகத்துல, பொறுமான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இராமல் உங்கள் இருதயத்துல மறைந்திருக்கிறத, உங்கள் இருதயத்துல அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில அழகாக ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்தார். ஆகவே 7ஆம் வசனத்துல கூட சாரால் எப்படி இருந்தாங்க, சாரால் எப்படி தன்னுடைய கணவனை கூப்பிட்டாங்க, தங்களை அலங்கரித்து கொண்டார்கள், அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாவது, பொன் ஆபரணங்களாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாகிலும், வெளியேற பெற்ற வஸ்திரங்களாலாகிலும் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரங்களாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தினாலும்,
தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரிகளினால எவ்வளவு அற்புதமாக சொல்லப்படுகிற பாருங்க வார்த்தைகள். எனவே ஏசாயா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வசனங்களில இந்த நகையை அணிந்து கொண்டு உயரமா நடக்கலாம், கழுத்தை வணங்காம நடக்கிறாளாம், அவள் கீழ்ப்படியாம இருக்கிறாளா. ஆகையினாலதான் ஆண்டவர் கண்டித்து திட்டுகிறார். ஏசாயா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வசனங்களில பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சியோன் குமார்த்திகள் அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மறுட்டு பார்த்து உயரமா நடந்து தங்கள் கால்களில சிலம்பம் ஒழிக்க திரிகிறார்கள். அதனால் ஆண்டவர் சியோன் குமார்த்தியின் உச்சம் தலைய மொட்டை அடிப்பார், மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மனதை கொலைப்பார், அவர்கள் மானத்தை கொலைப்பார். கீழெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஜனங்க பாருங்க, கையில ஒரு தாயத்து கட்டுறான், காலில் ஒரு தாயத்து கட்டுறான். இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு அந்த இடத்துல. இதெல்லாம் அருவருப்பு. நீங்க நெகை நெட்டு போட்டுக்கிட்டு அப்படியே உயரமா பாக்குறது, மற்றவங்களை அருவருப்பா பாக்குறது, நீங்க நடக்கிற நடை, அந்த கொலுசு ஜல்லு 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 நடந்தா சில பேருக்கு தலைவலியா வரும் பாருங்க. அந்த பிள்ளைங்க நடந்தாக்கா ரொம்ப தலைவலியா இருக்கும். சிலருக்கு அது ஆசையா இருக்கும், இன்னும் நடந்துனே தான் ஆசைப்பட்டுனே இருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் மகா தப்பு என்று சொல்ல மாட்டேன், சொல்ற அளவுல நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 கவனித்து பாருங்க. வசனம் சொல்லப்படுகிறது, புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனமனமா இருக்கும் என்றும், ஸ்திரீ தான் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிரை அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, அந்த அலங்காரம், புறமான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரம் இராமல் உள்ளான அலங்காரமே உங்களுக்கு அலங்காரம் இருக்கு கடவுள்னு பைபிள் சொல்கிறது பாருங்க. எனவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்களுக்கு கூட இன்றைக்கு நிறைய பேரு அதை பெருமையாக எண்ணுகிறார்கள். ஆண்களுக்கு கூட கையில பச்சை குத்துறது, கழுத்துல பச்சை குத்துறது, உடம்புல பச்சை குத்திக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யாதீங்கன்னு பைபிள் அன்றைக்கு நமக்கு எழுதி வச்சது. இன்றைக்கும் அந்த பைபிள் நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 27, 28, உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தறியாமலும் செத்தவனுக்காக உங்களை சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்களை குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் என்று ஆண்டவர் அருமையான வார்த்தை சொல்லுகிறது பாரு. எனக்கு அருமையானவர்களே, உபாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1, 2 வாக்கியங்களை கூட வாசிக்கிறோம். நானும் பைபிளை படிக்காம அறியாம நாட்களில சில பேர்களை என்னுடைய கரங்களில் குத்தி கொண்டது உண்டு. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சினிமா ஹீரோக்கள் கூட. ஆகிய அது இன்றைக்கு எனக்கு வெக்கமாக தோன்றுகிறது. அவைகள் அன்றைக்கு அறியாம நாம இருந்தோம், இன்னைக்கு நாம் அறிந்து கொண்டோம். நாம் புரிந்து கொண்டு அதை நாம் நடைமுறையில கொண்டு வர வேண்டும். ஆகினாலே காதணி விழா இதை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? பைபிள் கற்றுக் கொடுத்தது நமக்கு. ஆனா ஒழுங்கு கிரியமாக நாம் இருக்க வேண்டும். எது செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க வேண்டும். எனவே இந்த நாட்களில சபைகளிலே கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியங்கள் உண்டு. அவர்கள் இடரலாம, அநேக இடரலா இராமல், சபைக்கு இடரலா இல்லாமல், ஊழியத்திற்கு இடரலா இராமல், குடும்பங்களுக்கு இடரலா இராமல் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்றான் இதனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் எடுத்து வைக்கிறார். ஆகிய உலகத்துக்கு பைபிள் தான் ரோல் மாடலை தவிர, ஒரு முன்மாதிரியை தவிர உலகம் அல்ல. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த காதணி அந்த பங்கன் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? பைபிள் கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளுவோம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.